இந்த பாசலும் அந்த அக்காடை தான், இந்த வளமையாக 2 பாசல் எடுக்கிற அக்காடை தான். வாங்க நாங்கள் என்னென்ன பொருள் வரலன்னு பார்ப்போம். இது வந்து அச்சு பலகாரம் கேட்டிருக்கிறேன் 2 கிலோ. இஞ்சால பனங்கட்டி எள்ளுப்பா தட்டை 2 கிலோ. இது வந்து அரிசிமா உளுத்தம்மா 2 கிலோ. இது வந்து பயரை வந்து தீட்டி பிடிச்சி வச்சுருக்குறோம். மற்றது பைத்தம் பலகாரம், மஞ்சள் கடலை. இது வந்து பேரிச்சம்பள பலகாரம், வடகம். மற்றது கருவேப்பமிலை. இஞ்சால வந்து மல்லித்தூள் வந்து 1 கிலோ கேட்டிருக்கா. இந்த மாதிரிக்கு டின்னில் போட்டு வச்சுருக்குறோம். இது ஓகே. இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நம்ம போய் நாங்கள் என்ன சாப்பாண்டே பார்த்துருவோம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். உளுத்தம்மா வந்து 1/4 கிலோ அளவில் எடுத்துருக்கிறேன். நான் நிறைப்படி தான் சொல்கிறேன். இஞ்சால வந்து அரிசி மாவும் நல்ல வறுத்த சிவத்த அரிசி மாவு வந்து அதுவும் 1/4 கிலோ தான் எடுத்துருக்கேன். உளுத்தம்மாவும் நல்ல வடிவாக வறுத்தெடுத்து கோதெல்லாம் நீக்கி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அங்கால ப்ரௌன் சீனி வந்து 1 கிலோ எடுத்துருக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு இனிப்பு கேட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கணக்கை நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் நான் கணக்கை செய்கிறபடியாக கொஞ்சம் எல்லாம் சொல்லி காட்டுறது கஷ்டம். இந்தியாவில் வந்து முட்டை வந்து 17 முட்டை எடுத்துருக்கிறேன். அப்படி காணாட்டா நாங்கள் குழச்சி பார்க்கல காணாட்டா நான் சொல்லுவேன் எத்தனை முட்டைன்னு சொல்லி. இந்தளவு 17 முட்டை எடுத்துருக்கிறேன். அதோட முக்கியமாக நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு அளவு கணக்கு நான் சொல்லவே இல்லாது. நீங்கள் விட்டு குழைக்கக்குள்ள தான் உங்களுக்கு நல்லெண்ணெய் எவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து கனகாலம் வச்சுருக்கணும்னு சொன்னால் நீங்கள் நல்லெண்ணெயை கொஞ்சமாக விடலாம், கொஞ்சம் குறைச்சி விடலாம். இங்கே பாருங்க, பிஎஸ்பி நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். முட்டையை வந்து நான் ஏன் அடித்து வச்சுருக்கேன்னு சொன்னால் எப்பவும் ஒரு பாத்திரத்தில் உடைச்சி இப்படி விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் இப்போத்திய முட்டையை வந்து நாங்கள் நம்பலாது. அதனால தான் நான் உடைச்சி ஏற்கனவே நீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் அரிசி மாவை இப்படி வேறு ஒரு பாத்திரத்தில் போட போகிறேன். அதோடு வந்து உளுத்தம்மாவையும் சேர்ப்போம். சில பேர் வந்து அந்த ஒண்டா தான் போட்டு வறுத்தெடுக்கிறவையால் நாங்கள் வந்து இப்படி ஒண்டா சேர்த்து வறுக்கைகளை ஈஸியான முறையில் நாங்கள் செய்து கொள்ளலாம். அதோடு வந்து நாங்கள் சீனியையும் போட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் உளுத்தம்மா அரிசிமா சீனி இந்த 3 டைம் அப்படியே கலந்து விடுவோம். அப்படியே நாங்கள் 3 டைம் கலந்துட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் இந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே ஊற்றி இப்படியே பிணைய போகிறோம். பிணையக்குள்ளே நல்லெண்ணெயும் விட போகிறேன். இந்த முட்டையை பாருங்கோ, இந்த முட்டையை இப்படி வடிவாக அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இந்த மாவுக்குள்ளே ஊற்றி பிணைஞ்செடுக்க போகிறோம். கையை வச்சு தான் நாங்கள் பிணையணும். என்னென்னு சொன்னால் கரண்டி ஆலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது பாருங்கோ, பிணைஞ்சி தான் விட போகிறேன் நான். அப்படியே அது இந்த இதுக்கு தெரியும் தானே, முட்டையில் உடனே டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி இப்படியே நாங்கள் கரண்டியால் பிணையலாது. அதனால் கையால் தான் இதை பிணைஞ்செடுக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் மிச்ச முட்டையும் இதுக்குள்ளே விட்டுக்கொள்ளுவோம். இந்த இலியான் உண்டை பார்த்தீங்களோ, ஒரு ஆத்தாண்டு சுற்றுறேன். எனக்கு என்ன முட்டை காணா வருமான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட வாயில் செய்கிறேன். அடிச்சு விடுவோம். விடணும் போலாம் கிடக்கு. என்னென்னு சொன்னால் கிணக்கு இந்த மாதிரி வடிவாக பிணைஞ்செடுக்கணும். முதல் வந்து அப்படி தான் இருக்கும். இந்த மாயிருக்கு கீழே பாருங்கோ, எல்லா மாவுலையும் சேரணும். இந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெய் விடுவோம் கொஞ்சம். இப்போ வந்து நான் வறுக்கிற சட்டியை மாற்றிட்டேன்னு சொன்னால் வச்சு பிணியலாமல் இருக்கிறதால நான் வறுக்கிற சட்டியே மாற்றி போட்டேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டையும் காணாது, திருப்பி 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் படி அடிச்சுட்டு இதுக்குள்ளே ஊற்றி குழச்சி கொள்ளுவோம். இன்னும் நல்லெண்ணெய் ஊற்ற இல்லை, இனிமேல் தான் நல்லெண்ணெய் விட போகிறேன். இந்த மாதிரி வடிவாக பிணைஞ்சு எடுக்கணும். இனிமேல் வந்து நாங்கள் நல்லெண்ணெயும் ஊற்றி குழச்சி எடுப்போம்.
தேவையான அளவு நல்லெண்ணெயை விட்டு பிணைஞ்செடுக்கணும். நல்லெண்ணெயை விட்டால் தான் எங்களுக்கு எவ்வளவு இந்த குழைக்கலுமோ அவ்வளோத்துக்கு குழைச்செடுக்கலாம். இது வந்து நீங்கள் எல்லாரும் சுகமாக செய்து கொள்ளலாம். முட்டமாண்டு வாங்கணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. இப்படியே நீங்கள் ஒரு 1/4 கிலோ எடுத்து கூட டக்குனு உங்கள் தேவைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். வச்சு வாங்கித்தான் சாப்பிடணுன்னு எதிர்பார்க்கக்கூடாண்டாக தான் திருப்பி இந்த வீடியோ போடுறோம். அப்போ தான் நீங்களும் அவசர தேவைக்கு டக்குனு செய்து கொள்ளலாம். வாங்கி சாப்பிடணுமெண்டு யோசிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோ தயவு செய்து பார்த்து தேவையானாக்கள் செய்து எல்லாருக்கும் தேவைப்படும். கண்டிப்பாக செய்து உங்களோட கேம்பஸுக்கு போகிற பிள்ளைகளுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் உதவும். உங்கள் தூர பிரயாணங்களுக்கு கண்டிப்பாக எல்லோரும் இதை பார்த்து செய்து சாப்பிடுவோம். பாருங்க, இப்போ வந்து நல்ல வடிவாக புட்டு மாதிரி வந்துட்டுது. இப்போ வந்து நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினது காணான்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொள்ளுங்க. ஏன்னா கொஞ்சம் காணாதால் நான் திருப்பவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். இந்த பதத்தில் குழைக்கணும் நீங்கள். இந்த பதத்தை நீங்கள் பாருங்க. கொஞ்சம் புட்டு மாவு எப்படி கொத்துறதுக்கு குழைப்பீங்கள் அந்த மாதிரி முட்டையை நல்லெண்ணெயை விட்டு குழைச்சா சரி. மொத்தமாக நான் 25 முட்டை எடுத்துருக்கிறேன். 17 முட்டை சொன்னான், அப்புறம் 25 முட்டை நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா கூடண்டபடியாக எனக்கு அந்த அளவு கணக்கு தெரியல. அதனால் நான் அடித்து பார்த்து தான் விட்டேன் நான் இந்த மாதிரி. ஓகே, இனிமேல் வந்து இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பெல்லாம் ஒன் பண்ணிட்டோம். இப்போ வந்து சட்டியை வச்சுட்டு அப்படியே அடிப்பிடிக்காமலுக்கு வடிவாக கிண்டணும். என்ன சொன்னால் அப்படி ஒரு கதிரியை போட்டு இருந்தால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே கிண்ட வேண்டியதான். கொஞ்சம் காட்டுங்க, கிட்ட காட்டுங்க. இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் இப்படியே கிண்டி கொண்டு போகணும். இந்த பார்த்தீங்களா, இதை இப்படி தான் வறுக்க வேணும். இனிமேல் அந்த சீனி வந்து கரிய கொஞ்சம் கசிய பார்க்கும். பிறகு வந்து எங்களுக்கு உறுதியாக வரும். கலராக பார்த்தீங்களா இன்னும் வேறு கலர் இப்படி தான் இருக்க வேணும். கலர் வேண்டாம், முட்டை வேண்டாம். அதோட வறுக்க இன்னும் நல்ல கலராக வரும். நல்ல முந்தி இப்படியா இருந்த இல்லையே வெள்ளமே. பிஸ்னஸுக்காக அரிசி மாவு கூட்டி போடுறது. அதான் வெள்ளை. இது வந்து நாங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் தரமான பொருளாக கொடுக்கணுன்றது அங்கே நோக்கம். அப்படியே 2 கையாலே அம்மதி வாட்டிவாக வறுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். வறுத்து கொண்டு கேக்கில் கட்டி படுற மாதிரி தான் இருக்கும். இந்த கட்டியை தட்டி இப்படி வறுக்க வேண்டியதா. நான் முட்டையை நீங்கள் குறைச்சா டேஸ்ட் இருக்காது. முட்டையை குறைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் இப்படி களிப்பத்தான் தான். நான் முட்டை மாண்டா முட்டையை விடாமலுக்கு நாங்கள் முட்டைமா செய்யலாம். அதனால் இந்த மாதிரி வடிவாக தட்டி அந்த உருளை விடாமல் இப்படி தட்டி இப்படி கிண்டி கொண்டுருங்கோ. அப்புறம் தண்டை வாடில் அப்படியே சூடோர உருந்து கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்டை வாழை அப்படியே உருந்து கொண்டு வருது. பாருங்க, கொஞ்சம் இந்த சூடு பிடிக்க உருந்து கொண்டு வருது. புறம் சின்ன கட்டியாக இருக்கும். அதை நாங்களும் இந்த இப்படி நதிச்சு எடுக்க தண்டை வாழை கிடக்கிற உருதும் அது இப்போ இல்லை. கொஞ்சம் மரத்த பிறகு தான் பாருங்க 2 கையாலையும் கிண்டி கொண்டு இருந்தேன். நான் கஷ்டப்பட்டேன் இல்லை அந்த ஓரளவு. இப்போ வந்து நல்ல புட்டு மாதிரி திருப்பியும் வந்துடுது. பாருங்க, வாங்க கொண்டு காட்டுங்க. இந்த மாதிரி திருப்பியும் அந்த நாங்கள் எப்படி குழைச்சி எடுத்தனாங்களோ அப்படி வந்துடுது. முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் அந்த ஈரப்பதம் சீனிகள் இல்லாமல் அப்படி விரைக்குள்ளே அப்படி ஒருக்கா குழஞ்சி கொண்டு வரும். சில பேர் அப்படியே கையாலேயே பிணைஞ்சோடு அந்த மாதிரி பதத்தில் வச்சுக்கின்றவியல். ஆனால் இந்த பதத்தில் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஈஸியாக செய்யலாம். இந்த பாருங்க, இன்னும் இந்த கட்டிகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இப்போ வறுக்க அப்படியே நாங்கள் இந்த பின் கரண்டியால் இப்படி அமர்த்தி கொடுக்க அது அப்படியே இந்த கட்டி இல்லாமல் போயிடும். அப்படியே கொடுத்து நாங்கள் இந்த மாவை இப்படி எடுக்கணும். இங்கே பார்த்தீங்களா இப்படி வந்துருக்காண்டு அப்படியே உறுதியாக வந்துருக்குது. இப்படியே நான் கொஞ்சம் நேரம் வறுத்து போட்டு காட்டுறேன் நான் இந்த மாதிரி. ஓகே பாருங்க, இந்த மாதிரி நல்ல வடிவாக வறுத்து கொண்டு வந்துருக்கிறேன். இப்போ வந்து இனிமேல் தான் உங்களுக்கு கையில் சரியான வேலை ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த இருக்கிற சின்ன கட்டிகள் இருக்குது தானே, அதே நீங்கள் இந்த பிரத்தி காம்பால் இப்படி அமர்த்த வேணும். அந்த இன்னும் அந்த முறுகி கொண்டு வேற இல்லை. அந்த வார கிடையிலேயே நாங்கள் இதை அப்படி அமர்த்தி விடணும். இந்த மாதிரி எவ்வளோ
உங்களுக்கு ஏழுமோ அவ்வளோத்துக்கு அமர்த்தி விட்டிங்கன்னா அந்த பெரிய பெரிய கட்டியாக எல்லாம் பெறாது. இந்த மாதிரி இப்படி அமர்த்தி கொண்டிருக்கக்குள்ள கீழே வந்து அடிப்பிடிச்சு போடும். நாங்கள் கீழே அலையம் இருக்க இந்த மாதிரி செஞ்சால் நம்ம தோணும். பார்த்தீங்களா மாவை இப்போ வந்து நாங்கள் முட்டைமா எல்லாம் அந்த கட்டியெல்லாம் படிவாக உறுத்திட்டோம். ஆனால் அந்த குட்டி குட்டி கட்டி அது இருக்கத்தான் செய்யும். இனிமேல் வந்து நாங்கள் கொஞ்சம் கைவிடாமல் நல்ல முருகலாக வறுக்க வேணும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் இந்த முட்டை மாவை வந்து நாங்கள் மாதத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு வச்சு சாப்பிடலாம். இவ்வளோ நீங்கள் வறுக்கிறதுல தான் இருக்குது, இவ்வளோ காலம் வச்சு சாப்பிட்றோன்னு சொல்லி இப்படியே கொஞ்சம் நேரம் இப்போ தான் எங்களுக்கு அந்த பதமாக வந்து ஒன்று இருக்குது பாருங்க. அந்த உறுதி மாதிரி அந்த இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பாருங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி நாங்கள் அப்படியே கைவிடாமல் திருப்ப வறுத்து கொண்டிருக்கோம். முதல் வந்து அடுப்பை மெல்லிசாக வச்சு வறுக்கணும். இப்போ கொஞ்சம் நான் கேஸ் தான் என்றபடியாக எங்கடை எவ்வளோது கேளுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கொண்டு இருக்கிறேன். கதைக்க போகிறீங்களா? என்ன கதைக்க போகிறீங்க? ஒரு கொஞ்சம் அடிப்பிடிச்சா சரி, அடிப்பிடிக்கல அந்த டக்குன்னு அந்த முதல் கிண்டைக்குள்ளே சில வேலையெல்லாம் அடிப்பிடிக்கலாம். அங்கே ஒரு கதைக்கு வந்துட்டு ஆள் ஓடிட்டார். இப்போ வந்து முட்டை மாலாம் ரெடி ஆகிட்டுது பாருங்க. இந்த மாதிரி வருதா சரி. உங்களுக்கு என்ன பதம் பண்ணு நாங்கள் சொல்ல தெரியல. உங்களுக்கு இந்த கட்டி கட்டியாக இருந்தது வந்து கொஞ்சம் அமர்த்த இருக்கமானண்டா சரியா, அதான் பதம். இப்போ எங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டுது. இனிமேல் வந்து நான் ரக்க கொள்ள போகிறேன். ஓகே, இனிமேல் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வேறு பெட்டிக்குள்ளே போட்டு ஆற வச்சுட்டு அந்த கொடுக்கணும். இப்போ நாங்கள் பேக்கிங் அடித்து போட்டு கொடுக்கணும், ஆற வைக்க வேணும். இது கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ 30 நிமிஷமாக இந்த முட்டை மாவை நான் வறுத்தேன் நான். ஓகே, இனிமேல் வந்து அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க. நான் வந்து இப்போ திருவம்பாண்டபடியாக நான் இதை வந்து சாப்பிட்டு காட்டே இல்லை. எப்படியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ நான் டெய்லி இப்போ நான் சின்ன வீடியோவிலலாம் கிணதிரமாக விட்டுட்டேன் முட்டை மா செய்து. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சுங்களேன்னு சொன்னால் சின்ன பிள்ளையெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். நல்ல சத்துள்ள சாப்பாடு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.